ஐயோ அதான் நேற்று நைட்டு நம்ம வீட்டில் ஒரு வேற மாதிரி சம்பவம் நடந்துச்சு. நான் வந்துட்டு காலையிலே எந்திரிச்சு வெளியெல்லாம் போயிட்டு இப்போ தான் திருப்பி வீட்டுக்குள்ளே வரேன். கண்டிப்பாக பம்மி எந்திரிச்சிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான சம்பவம். ஸோ வெல்கம் சொல்ல மறந்துட்டோம்ல. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. நேற்று ஏதோ நடந்தது உனக்கு தெரியுமா? நைட்டு என்னாச்சு? யாராவது நடந்தது உனக்கு தெரியுமா? நைட்டு நடந்தது வீட்டை சுற்றி நான் ஓடிட்டு இருந்தேன். அது தெரியுமா உனக்கு? நீ பைத்தியக்காரன், ஓடுவேன் குதிப்பேன். பவி நேற்று திருட வந்திருந்தேன் நம்ம வீட்டுக்கு. அடே உண்மையாலுமே தான் நைட்டு நான் எப்படி தெரியாம அந்த அளவுக்கு நீ தூங்கிட்டு இருந்த. பமி பமி எந்திரி பமி எந்திரி பமின்னு சொன்ன, நீ எந்திரிக்கல. அப்புறம் நான் எந்திரிச்சு போய் வெளியே அவனை துரத்திக்கிட்டு இருந்தேன். வீட்டை சுத்தி ஒரே ஓட்டம். நான் போயிருப்பேனா? நீ எந்திரிச்சுதான் நீ ஏதாவது பண்ணிருப்ப. நான் காலைல எந்திரிச்சு நான் வெளியெல்லாம் சுத்திட்டு வந்தேன். போயிட்டு எப்பவுமே நான் நடந்து போவேன். சரி பமி தூங்கிட்டு இருக்கேன், நான் விட்டுட்டு போயிட்டேன். நைட் நான் தூங்குறதுக்கு 1 மணி ஆச்சு. ஆனா 6 மணிக்கு எந்திரிச்சு நான் வாக்கிங் போயிட்டு நடந்து வந்தேன். இப்போ நான் ஆனா நீ பாத்துக்கோ, எந்திரிச்சிங்கன்னு என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தோசை சுட்டுட்டு இருக்கியா? எல்லாமே நம்ம சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. வா உனக்கு காட்டுறீங்க. வா வா பாப்போம் வா. திருட நம்ம வீட்டுக்குள்ள வந்தது பாக்குறீங்களா இல்ல திருட என்கிட்ட அடி வாங்குறது உண்மையாலுமே சொல்றியா இல்ல சும்மா சொல்றியா? ப்ரூஃபோட நான் எடுத்து வச்சிருக்கேன். காட்டு. அவன் எதுவும் எடுக்காம போனதுனால நான் போலீஸை கூப்பிடல. என்ன எதுவும் பெருசா அட்டாக் பண்ணாதனால நான் போலீஸை கூப்பிடல. இல்ல இந்த நைட் போலீஸை வர வச்சு வேற மாதிரி சம்பவமா இருக்கும். இங்க பாரு, நைட் உள்ள என்ட்ரான். எனக்கே ஒரு மாதிரி முக்குல இருந்து வரான் பாரு. நீதானே? நானே உட்காந்து நானே நீ எண்டி எடுக்கிறேன். என்ன மாதிரியா இருக்கு அது பாக்குறதுக்கு. கையில பாரு கம்பியெல்லாம் வச்சிருக்கான். அதுக்குள்ள எட்டி பாக்குறான். செக்யூரிட்டி இருக்காங்களான்ட்டு. இப்ப கார் பாப்பான். கார் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்த்தானா, எதுக்கு பார்த்தான்னு சொல்லி தெரியல. காருக்குள்ள ஃபுல்லா சுத்தி சுத்தி நோட்டம் விடுறான். இதெல்லாம் நீ உட்காந்து பாத்துட்டு இருந்தியா அப்ப நைட்டு? இதெல்லாம் அதுக்கப்புறமா அவன் எப்படி வந்தான், எங்கிருந்து வந்தான்னு சொல்லி நான் ரெக்கார்ட் இதுல இருந்து எடுத்தது, நம்மளோட கிளவுட்ல இருந்து எடுத்தது. புடி ஒரு கிளிப்பா. அடுத்த கிளிப் பாரு. இது வந்து அடுத்த கிளிப்பு. ஏதோ பண்ண பாக்குறான். காரு திறக்க பாக்குறானா? ஆமா. ஏ சின்ன பையனாட்டு இருக்கு. ஆமா. காருக்குள்ள நிறைய பேர் இந்த பர்ஸ் போன்லாம் விட்டுட்டு போவாங்கல்ல, அதை எடுக்கிறதுக்காமா. லாஸ்டா கேட்டேன் நான், என்ன எங்கடா என்னெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுக்கிட்ட தனியாலாம் போற இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப யாராச்சும் கூப்பிட வேண்டியதானே? உன்னைய கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவேன்? நீ என்ன கூப்பிடணும், நான் யாருக்காவது கூப்பிடுவேன். பக்கத்து வீட்ல எல்லாம் பாரு. ஐயோ உடைக்க பாக்குறான். ஆமா. மாஸ்கா? ஆமா மாஸ்க் போட்டிருக்கான். பின்னாடி வழியா வந்தது. தெரியல. அங்க பாருடா. நீ இல்ல அது. உள்ள குதிப்பான். கேமரா பார்த்துட்டான். எங்கேயாவது ஏதாவது திறந்து வச்சிருக்கோமா விண்டோ ஏதாவதுன்னு சொல்லி பாக்குறது. பார்த்து வேலை பார்த்து நல்ல வேலை நீ கூப்பிடல. எல்லாம் ஓடி இருப்பேன்ல, உங்க அப்பா வீட்டுக்கு இருப்பேன். ஐயோ உனக்கு எப்ப தெரிஞ்சது? எனக்கு சத்தம், ஏதோ ஒரு சத்தம். மணியம் பாரு போன.
ஐயோ பெட்ரூம் தான் பாக்குறான். ஆமா அங்கதான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அங்க வேற ஒரு லைட் இருந்துச்சு தெரியுதா, மேல எரிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்கு பாரு. ரெண்டு பேரா? 2 பேர் இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது என்ன இது 2 பேரா? மேல ஒருத்தன் நிக்கிறான் பாரு, லைட் அடிச்சுக்கிட்டு. அந்த இடத்துல நம்ம எந்த லைட்டும் வைக்கலையே. ஆமா, அப்ப என்ன லைட் அது? தெரியலையே. மணியம் பாரு கூட நடக்கிறான். அவன் தான் வழிகாட்டி கொடுக்கறது போல இருக்கு. நீங்க திறந்தீங்கன்னா நானும் உள்ள வரேன்னு. அந்த டைனிங்கோட அந்த ஏரியால எட்டி பாக்குறான் பாரு கண்ணாடி கிட்ட. கேமரா பார்த்துன்னா போயிட்டான் இல்ல? ஆமா ஐயோ எப்படி ஓடுறான் பாரு. அங்க அங்கிருந்து இங்க லைட் அடிக்குது. அது யாருடா அங்க லைட் அடிக்கிறது? அப்ப 2 பேரா? ஏதோ சொல்லி வச்ச மாதிரி யாரோ வந்திருக்காங்கடா. யாரோ சொல்லி கொடுத்து அந்த இதெல்லாம் பூட்டவே இல்ல. ஆமா அந்த அன்னைக்கு நீ பூட்டவே இல்ல. சரி நான் பூட்டல, நீ ஒருக்கா செக் பண்ணிருக்கலாம்ல. சரி நான் பூட்டல, நீ ஒருக்கா செக் பண்ணி. நீதானே வீட்டு தலைவி, நீதானே ஹவுஸ் ஓனரு. நீ அங்க எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் நான் போய் என்ன தூங்கிட்டேன். கேக்குறேன், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீ தெளிவா ஒருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு போகணும்ல. இங்க நிக்கிறான் அவன், இங்க பாரு தெரியுதா? நடந்து வரான் பாரு, கார் கிட்ட அப்படி வரான் பாரு. இதுல என்ன ஹைலைட் தெரியுமா? இவ்ளோ இந்த கார் ஓபன்ல இருக்கு. ஓ இப்ப அவன் என்ன வேலை பண்ணுவான் பாரு. டேய், அவ்ளோ வெளிச்சத்துலயும் வந்திருக்குன்னா எவ்வளவு தைரியம் பாரு. அப்ப மாறே அதான் எப்பவும் போல தூங்கிட்டு இருந்திருக்கான். எங்கடி போனா? ஐயோ என்ன பண்ணா? கிச்சன் டோர் எல்லாம் பாக்குறான்டா. கிச்சன் விண்டோ சுத்தி சுத்தி பாக்குறான் ஏதாவது ஓபன்ல இருக்கான்னு. ஆமா அப்புறம் ஏன் நீ யாருக்கும் கூப்பிடல? போலீஸ்காச்சும் கூப்பிட வேண்டியதானே? அது போயிடுச்சா? காருக்குள்ள ஏறி உட்காந்தாலே இந்த கிளிப்ல இல்லையா அது? இல்ல, தினைக்கே நம்ம சுத்தி அவ்வளோ லைட் எல்லாம் வச்சிருக்கோம். நான் மேல தானே. ஆமா மேல நிக்கிறான் பாரு போயிட்டு. லைட் இருக்கு, இவ்வளோ செக்யூரிட்டியோட இருக்கு. மார்னுக்கு ஏதாவது கொடுத்துருக்கோமோ அந்த டைம்ல? போ அங்க போய் என்ன பண்றான் பாரு அவன் மேல நின்னுட்டு. உடைக்கிறக்கு பாக்குறானா? இல்ல ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல. நார்மலா எல்லா வீட்லயுமே எங்கேயாவது ஒரு இடத்துல ஓப்பன்ல வச்சிருப்பாங்கல்ல, அது வெளியே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஐயோ எப்படி இல்லைன்னா அவன் கூலையா இருக்கிறதுனால அவன் வீடு எல்லாமே ஹைட்டு தானே, சீலிங்லாம் ஹைட்டா இருக்கிறதுனால அவனால எதுவுமே பண்ண முடியல. அப்ப ஏன் அந்த சைரன் அடிக்கல? எப்படி நடந்து வரான் பாருங்க. எல்லா டோர்கிட்டயும் போயிருக்கான்ல, திறக்க முடியுமா அது? கையில என்ன இது? ஏதோ கம்பி மாதிரி வச்சிருக்கான். ஐயோ எல்லாம் இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அண்டையிலே ஒரு அடி டம்முன்னு. கதவு திறந்தாதானே. இதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை இந்த சைடு. ஒருவேளை அந்த ரூம்குள்ள போயிட்டானு தெரியல. இவர் கார்டன்ல நிக்கிறான், ஏதோ அவன் கட்டி விட்ட மாதிரி. நான் போட்டது கார்டன், நான் கூட அங்க நிக்கல இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஜாலியா. யாரும் சொல்லிதான் அப்ப வந்திருக்கான். சரி திருப்பி கார்டன்ல இருந்து வரான். வந்துட்டு கார் திறந்திருக்கான்னு பார்த்துட்டு காருக்குள்ள ஏறுறான் பாரு. அதான்
அதுவும் கூட லாக் பண்ணலையா? ஏண்டா இப்படியெல்லாம் ஏறி உட்காந்து காலையில நீ கார் எடுக்கிறப்ப கத்தி எடுத்து கழுத்துலயே ஒரு குத்து குத்துனா என்ன ஆகும்? நான் என்ன குத்தல. சரி நீ ஏதோ எடுக்கிறதுக்காக நீ உள்ள ஏறுற. எனக்கு என்ன இருக்கு காருக்குள்ள எடுக்கிறதுக்கு? நீ தான் அப்பப்போ போய் போன்னு எடுப்ப. உள்ள ஏறி உட்காந்துட்டு இருக்கோம், உன் சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஐயோ லைட்டையும் போட்டான். என்ன தைரியம் பாத்தில? என்ன ஒரு தைரியம் இவனுக்கு. செக் பண்றதுக்குல ஏதாவது இருக்கா? பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பாக்குறோம். நீ சேஃப்டியே கிடையாதுடா. அடுத்ததான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஒரு கிளிப்பு. உன் கணவன் வந்துட்டு திருடனை துரத்தி பிடிச்சது. ஷோ நீ இந்த மாதிரி சீன் காட்டுறேன் மாஸ் காட்டுறேன் போய் அடி வாங்கிட்டு வந்துடாத பாரு. ஷோ டே அவன் ஒரு ஆளுன்னு நினைச்சு நீ பின்னாடி போவேன். ஆனா 2-3 பேர் இருந்தாங்கன்னா இங்க பாரு, நீ பாரு இத. என்ன பண்ணுவ நீ? எனக்கு என்ன ஆக்சுவலி நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீ என்ன எப்படி சத்தம் கேட்டுச்சுன்னு இரு மேல இருந்து ஒரு சத்தம், மேல அந்த சைட்ல இருந்து என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு லைட்டா அந்த கேமரா ஆப் போன்ல ஓபன் பண்ணி பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கான். எங்க அந்த பால்கனில இல்ல, முன்னாடி பெஞ்ச் மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன், மெதுவா போன் எடுத்து, நமக்கு எவிடன்ஸ் வேணும் இல்ல, போன் எடுத்து ரெக்கார்ட் போட்டுட்டு ஓபன் பண்ண பாரு, ஓடிட்டோம். இங்க பாரு, எனக்கு ஜும்முன்னு ஆகுது. ஐயோ ஐயோ இல்லன்னு சொல்றேன். டேய் ஷிரலோ இப்படின்னு ஓடக்கூடாதுடா, அவசரப்பட்டு ஓடுறான், மேல ஓடுறான். நம்ம பாரு, அப்பா பாரு, திருடனும் பிடிக்காம போயுது. மம்மி ஆயிரமா உறங்கும்போ. அப்படியே இவ்வளவு டாப்ல எல்லாம் போய் அங்க தள்ளி விட்டா என்னடா பண்ணுவேனே? எப்படி இவ்வளவு நடந்திருக்கு நீ சொல்லவே இல்ல. எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீதான் சத்தம் கேட்டு எந்திரிக்க. நான் சத்தம் கேட்டு எந்திரிச்சேன்ல. சொல்ல என்ன பண்ணா? அதுக்கப்புறம் நானும் அவனும் கீழே வந்தோம். அவனுமா? ஆமா, புடிச்சு இழுத்துட்டு வந்தேன் அவனை. இழுத்துட்டு வந்துட்டு ஐயோ இங்க பாரு, நானும் அவனும் இங்க வரமா இழுத்துட்டு வரேன். இரு காட்டுறேன், உனக்கு காட்டுறேன். இரு முடிஞ்ச அவுட்டு சைடுல இரு நீ ஏன் அவனை எடுக்கிற? இங்க பாரு, நானும் அவனும் வரோமா, கை காட்டுற மாதிரி வந்துட்டு கேமரால. நேபாள் நிக்கி எப்படி செமையா இருந்துச்சா படம்? படம் சூப்பரா இருந்துச்சு. விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சுன்னா சரி பிடிச்சு போலீஸ் எல்லாம் வந்திருக்கும், இல்ல இந்த நந்து நவீன் எல்லாம் வந்திருக்கும் நினைச்சேன். செமையா இருந்துச்சு. அதனாலதான் அவன் ஒவ்வொரு முக்கும் மொழியும் கரெக்டா போயிருக்கான். டே ஒரிஜினல் திருடன் கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டாடா. ஐயா விக்கி வந்திருக்கான் நேத்து. ஆக்சுவலி நீ கேடில சென்சார் ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லி, சென்சார் எப்படி ஒர்க் ஆகாம இருக்கும்? மாறன் வந்து சும்மா இருப்பானா? அதுதான் நான் யோசிச்சேன் மாறனுக்கு ஏதாவது கொடுத்து மயக்க அப்படியே அவன் சாப்பிட நம்ம வீட்டுக்கு வெளியே என்ன வேணும் நடக்கலாம், மாறனுக்கு வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது அன்யூஷுவல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா மாறனுக்கு தெரிஞ்சா மாறன் வந்துட்டு கண்டிப்பா ஒரு இது கொடுப்பான். சரியா இருந்துச்சுல படம்? நம்ம படம் டைரக்டட் பை சுஹேல், ஆக்டர் விக்கி. மூச்சவ பேர் சொல்லுவோம், நல்ல ஃபியூச்சர் இருக்கு 2 பேருக்கும். அவன் திருடன் ஆறதுக்கும், ஆமா நீ படம் எடுக்கிறதுக்கும் அவனை வச்சு